உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி. திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலியா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்தூரியா திராக்கோனித்து பகுதிக்கும் லெசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயப்பாவும் தலைமை குருக்களாக இருந்தனர். அக்காலத்தில் ஜெக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசேயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலவனை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு நாள் புத்தர் நடந்து போய் கொண்டிருந்தார். வழியில் நடந்து பாதையில் நடந்து கொண்டு போகும்பொழுது ஒரு கெட்டவன் அவரை பார்த்து அவர் முகத்தில் துப்புனா அவர் முகத்தில். உடனே அவர் திரும்பி கேட்டார், வேற எதுவும் சொல்ல விரும்புறியான்னு கேட்டார். அந்த 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 பையனை பார்த்து, அந்த ஆளை பார்த்து, வேற எதுவும் சொல்ல விரும்புறியான்னு. உடனே அவர் சொன்னார், அந்த ஆள் சொன்னார், நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லலையே, நீ செய்த காரியம் இதுக்கு மேலான வார்த்தைகள் உண்டு, நிறைஞ்சு அடங்கியிருக்குது, அதான் கேட்குறேன், வேற எதுவும் சொல்ல விரும்புறியான்னு. உடனே அந்த ஆள் அவரை பார்த்து, அவரை துப்புன மூஞ்சில இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறார, கோவமே வராதா இந்த ஆளுக்குன்னு கேட்டார். அந்த நேரத்தில் தன்னுடைய சீடர்கள் நிறையா 10,000 எத்தனை பேர் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்வை, இந்த சம்பவத்தை. அவர் திரும்பி பேசியிருந்தார்னா அவங்களாம் அவரை மேலே பாஞ்சிருப்பாங்க. என்ன ஐயா நீ 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 குருன்னு சொல்லிட்டு, நீ புத்தர்ன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறியேன்னு. அப்போ அவர் அப்படி செய்யும் பொழுது, அந்த மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது, அந்த மனிதன் இத்தகைய ஒரு மனசன் இருக்கிறான் அந்த உலகத்தில் இப்படி என்று மனம் திரும்பினார். ஏன்னா அவரிடம் அந்த சாந்தம், அந்த பொறுமை, அந்த அமைதி, அவ்வளோ அத்தகைய அமைதி இருந்தது. இன்னொருத்தர் மேலேயும் இந்த சம்பவம் நடந்துச்சு. யார் அது? இயேசு சிலுவை தூக்கி போகும்பொழுது அவரையும் துப்பினார்கள், அவரும் பொறுமையாக போனார். ஏன் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, அவங்க வாழ்க்கையில் இதை ஒரு பழக்க வழக்கமாக கொண்டு வந்துட்டாங்க. இயேசுவோட வாழ்க்கையிலையும் சரி, புத்தருடைய வாழ்க்கையும் சரி, அமைதி, பொறுமை, சாந்தம் ரொம்ப அதிகமாக அவங்களோட ரத்தத்தில் ஊறிடுச்சு. உங்களோட ரத்தத்திலையும் என்னுடைய ரத்தத்திலையும் என்ன ஊறி இருக்கிறது? என்ன நம்மளுடைய ரத்தத்தில் ஊறி இருக்குதோ அதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கமாக மாறிடும். ஒரு நாள் பீர்பால் என்று ஒருத்தர் இருந்தார்.
அக்பார் என்ற அரசர் இந்தியாவில் முகுல் அந்த டினாஸ்டியில் இருக்கும் பொழுது பீர்பால் என்று ஒருத்தர் இருந்தார். அப்போ அந்த அரசர் சொன்னார், என்னிடம் ஒரு ஆடை கொண்டு வா. அந்த ஆடை ஆடு இருக்குல்ல, அந்த ஆடு புல்லு தான் தின்னும் இல்லையா, புல்லு தான் தின்னும். இந்த ஆடை புல்லு தின்னாம நீ அதை கட்டுப்படுத்தணும் என்று சொன்னார் பீர்பால்கிட்ட. உடனே பீர்பால் சொன்னார், முடியும் முடியும் அரசரே, முடியும். கொண்டு போயிட்டு எவ்வளோ நாள் முடியும்னு கேட்டார். அதை நீ ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அதை பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் கொடுங்க, 60 நாள் கொடுங்க, நான் செஞ்சுட்டு வரேன்னு, அது புல்லு தின்னாமல் இருக்கிறதுக்குன்னு. அப்போது பீர்பால் அந்த ஆட்டை கட்டி ஒரு பயிற்சிக்கு கொண்டு போனார். கொண்டு போயிட்டு அந்த ஆடு மண்ணுக்கு புல்லெல்லாம் வச்சுட்டு அந்த ஆடை அங்கே விட்டார். ஆடு என்ன செய்யும்? நிச்சயமாக புல்லை தான் தின்ன போவோம். உடனே ஒரு கம்பு, ஒரு தடி, சின்ன கம்பு இல்லை, ஒரு சின்ன தடின்னு சொல்ல முடியும், ஒரு கம்பை வச்சுக்கிட்டு இருந்தார். அது அந்த புல்லை போய் தின்ன போகும்பொழுது வாயில் ஒரு அடி, உடனே நிறுத்திடும், புல்லை தின்னாது, வந்துடும். இதே போல 60 நாள் செஞ்சார். அந்த பிள்ளை வேற எதுவும் சாப்பிட்ருக்கோம், ஆனால் பிள்ளை சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த பிள்ளை சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஆடு அந்த பிள்ளை சாப்பிட போகும்பொழுது வாயில் ஒரு அடி, இப்படியே செஞ்சு 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 60 நாள் ஆச்சு. 60 நாள் சின்னோன்னே அது பிள்ளை தின்னவே இல்லை. 60 நாளுக்கு சாப்பிடலை பிள்ளை. பீர்பால் அக்பார் அரசர்கிட்ட கொண்டு போனான் அந்த ஆடை. 60 நாள் சொன்னார்ல, 60 நாள் சென்று கொண்டு போனார். அரசரே, நான் அதை பயிற்சி பண்ணிட்டேன். உடனே 60 நாள் முடிஞ்சோடனே புல் அங்கே வச்சிருக்கிறாரு, அரசர் அங்கே அமர்ந்திருக்கிறாரு. இவர் அந்த ஆடை விடுறாரு. ஆடை விட்டுட்டு அழகாக நல்லா புல் நிறையா இருக்குது, அரசர் வீட்டில் நல்லா சிறப்பாக தானே இருக்கும். உடனே ஆடு அங்கே போகுது, நடக்க போகும்பொழுது இந்த கம்பு, இந்த கையில் கம்பு இருந்துச்சுல, இந்த கம்பை எடுத்து மேலே தூக்கி போட்டார் அந்த ஆடு மண்ணுக்கு. அந்த ஆடு அந்த கம்பை பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துருச்சு. அதை சாப்பிடலை, பயிற்சி பண்ணிட்டார். அதை அந்த கம்பை பார்த்தோன்னே அடிக்கலை, அந்த மூஞ்சில் அடிக்கலை, கம்பை பார்த்தோன்னே அந்த ஆடு திரும்பி வந்துருச்சு. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம ஒரு மிருகத்தையே இப்படி பயிற்சி பண்ண முடியுதுன்னா, கட்டுப்படுத்த முடியுதுன்னா, நம்மளால முடியுமா முடியாதா? முடியும். ஏன் இதை செய்ய மாட்டோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு வரோம். பழக்க வழக்கம் ஆக்கிட்டோமா இல்லையா? இது பழக்க வழக்கம். சில பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயே ஆகணும் ஃபாதர், இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும். எப்படிங்க அது ஒரு மாதிரியா இருக்குன்னா, இல்லை திருப்தி இருக்காது ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் ஆகணும். அது ஒரு திருப்திக்காக வரீங்களா, இல்லை நிறைவு பெறுறதுக்காக வரீங்களா, ஆண்டவரை சந்திக்கிறதுக்காக வரீங்களா, ஒரு மகிழ்ச்சியாக இறைவன் என்னை சந்திக்க போகிறார் அந்த ஆவலோடு வரீங்களா, இல்லது நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க பழக்கமாச்சு, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் தான் நல்லா இருக்கும், நல்லா இருக்கிறதுக்காக வரீங்களா? கோயிலுக்கு போனால் அது முடிஞ்சு சாப்பாட போகலாம், ஒரு பழக்க வழக்கமாச்சு. என்ன பழக்க வழக்கம் நம்ம கொண்டாடுறோம் வாழ்க்கையில்? அமைதி, சாந்தம், பொறுமை. இந்த மெழுகுத்திரை கொளுத்தும் போது என்னுடைய மைய கருத்து அது. பாலைவனத்தில் திருமுழுக்கு யோவான் சொல்கின்றார், நீர் மனம் திரும்பி நற்செய்தி பெற்றுக்கொள் என்று. மனம் திரும்புறது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியிருக்கிறது. அது ஒரு நாள் மட்டுமல்ல, தவக்காலத்திலேயோ வருகை காலத்திலேயோ நான் மனம் திரும்பி மற்ற நாளெல்லாம் நான் பாவத்தில் வாழ்றேன்னு அர்த்தமே இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. மனம் திரும்புறதுக்கு உங்களுக்கு பழக்க வழக்கத்தில் கொண்டாடணும். பொறுமையோ அமைதியோ அல்லது பரிசுத்தமாக இருக்கிறதோ தூய்மையாக இருக்கிறதோ அல்லது நல்ல வார்த்தைகள் சொல்கிறதோ இதெல்லாம் பயிற்சி வேணும். என்னால் காலப்போக்கில் நான் இப்படியே பழகிட்டேன். தண்ணி குடிக்கிறதோ அல்லது சிகரெட் அடிக்கிறதோ இதெல்லாம் பழக்க வழக்கம் ஆச்சு. இந்த பழக்கத்தை நான் கட்டுப்படுத்த முடியுமா? ஏன் முடியல? சில பேருக்கு ஏன் முடியல? நிறையா பேருக்கு கட்டுப்படுத்த முடியல. என்னால் பழக்க வழக்கு கொண்டாட முடியல. பெரும்பாலும் சொல்லுவாங்க, இந்த பழக்க வழக்கம் எத்தனை நாளில் முடிக்கணும்? எத்தனை நாளில் முடியும்? எத்தனை நாள்? 21 நாள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன காரியங்கள் 21 நாள் போதும்.
சின்ன சின்ன காரியங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு மாதத்தில் 3 வாரங்கள். ஆனால் அதுக்கு மேலே கடைப்பிடிக்கிறதுக்கு 60 நாள் வேணும், 2 months. இன்னும் கடினமான காரியங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு 9 மாதம் வேணும், அதாவது 270 நாள் சொச்சம். அப்போ நம்ம பழக்க வழக்கம், ஒரு நாள் எக்ஸசைஸ் செய்கிறேன், நல்லா எக்ஸசைஸ் செய்கிறேன், அது தொடர்ந்து 2 மாதமாவது அதே நாளை கடைப்பிடிக்கணும். ஒரு நாள் செஞ்சுட்டு 4 நாளுக்கு அப்புறம் 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 5ஆவது நாள் போனோம்னா முடியாது. எல்லா விஷயத்திலையும் டிசிப்ளின், கண்டிஷன் யுவர் செல்ஃப். அதான் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார். அதான் நிறையா சொல்லியிருக்கிறாரு ஃபாதர், சொல்லுங்க என்னத்தை சொன்னார்னு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னார், ஒரு காரியத்தை அல்லது ஒரு விஷயத்தை திரும்பி 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 செய்துட்டு அதுக்காக அதோடைய பலனை அதாவது அதோடைய விலையை நான் வேற விதமாக வேற மாதிரியாக எதிர்பார்க்கிறது, அது மடதனம், முட்டாள்தனம். ஆங்கிலத்தில் சொல்ல வேணும்னா, you do something repeatedly over and over and expecting each time a different result. அப்போ நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் அதை பழக்க வழக்கத்தில் கொண்டாடுறீங்க ஒரே காரியத்தை. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்ப்பு பலன்களெல்லாம் வேற மாதிரி இருக்கிறது. உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வாரீங்க கோயிலுக்கு, அது ஒரு பழக்க வழக்கம் ஆச்சு. வாரம் இதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாரம். ஆனால் அதோட எதிர்பார்ப்பு என்ன, வித்தியாசமான எதிர்பார்ப்பை பார்க்குறோமா? நிச்சயமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் மாற்றம் ஒன்றும் இல்லையே. You cannot expect a different result when you continue to do the same thing. அதனால அவர் இன்றைக்கு சொல்றாரு, மனமாற்றம் வேண்டும் என்றால் அது அதிகமாக உழைக்க வேண்டும், அதிகமாக பாடுபட வேண்டும். மனமாற்றம் ரொம்ப எளிமையானது அல்ல. காலங்காலமாக நம்ம வருகை காலத்தை கொண்டாடுகின்றோம், அப்புறம் தப காலத்தை கொண்டாடுகின்றோம். ஆனால் மனமாற்றம் ஒன்று இருக்கிறதுங்களா? தோட்டத்தில் மாறலாம், வாரம் கரெக்டாக எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறோம், நல்ல சட்டெல்லாம் போட்டு வந்துடுறோம். அதுவும் ஒரு பழக்க வழக்கம் தான். அது வெளியில் உள்ள பழக்க வழக்கங்கள். நான் கரெக்டாக வேலைக்கு போயிடுறேன், ஏன்னா சம்பளம் வரணும், அதனால் இது பழக்க வழக்கம். ஸோ we are conditioned by something on the outside. ஆனால் உள்ளுக்கு உள்ள கட்டுப்பாடுகளை அதை நம்ம மாற்றினால்தான் அது நம்மளுக்கு விளைவு சரியான பலன் கொடுக்கும். இப்போ ராக்கெட்டை விடுறாங்கன்னா, ராக்கெட்டை பார்த்தீங்களா, விடும் பொழுது when they launch the rocket, ஆரம்பத்தில் நிறைய புகை வரும், பார்த்துருக்கிறீங்களா? நிறைய புகை அப்படி அடிக்கும், பார்த்தீங்களா? ராக்கெட் ஏன் அவ்வளோ அடிக்குது? ஏன்னா அதோட கேஸ் அல்லது பெட்ரோல் அதை பயன்படுத்தும் பொழுது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஏறுறதுக்கு. ஏன்னா கிராவிடேஷனல் பூல்னு சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில். அது மேலே போக முடியாது, அது இயற்கையில் நம்ம கீழே தான் விழுவோம் பாருங்களா. அப்போ அது போகும் பொழுது அது பவர் வேணும், பவர் தான் மேலே போக முடியும். ஆரம்பத்தில் ரொம்ப ஃபியூல், a lot of gas is needed to launch the rocket. அது மேலே போனோன்னே 11.2 கிலோமீட்டருக்கு மேலே தூரத்தில் போனோன்னு தான் அது பவர் தேவையில்லை. It doesn't need any more power, any more real strong gas or fuel. அது 11.2 கிலோமீட்டருக்கு மேலே போனோன்னே அது சாதாரணமாக பறக்கும், மேலே பறக்கும். இப்போ ஃப்ளைட்டும் அப்படி தான். ஆனால் ராக்கெட்டை பார்த்தா இன்னும் சத்ருவமாக இருக்கும். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப உழைப்பு நிறையா போட வேண்டியிருக்குது ஆரம்பம். அது போட்டோன்னே காலப்போக்கில் அந்த ராக்கெட் சரளமாக பறக்கும், அந்த பறக்கலுக்கு அப்புறம் சரளமாக பறக்கும். அப்போ நீங்களும் சரளமாக பறப்பீங்க. ஆரம்பம் எதுவுமே கஷ்டமாக இருக்கும், படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறதும் கஷ்டமாக இருக்கும், ஓட்டப்பந்தயத்தில் ஆரம்பமும் கஷ்டமாக இருக்கும். அதே போல் ஆன்மீகம் அதே போல தான். ஏன் நிறைய பேர் மாறாமல் இருக்கிறோம் என்றால், நான் ஆரம்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். You need more energy, you need more power, you need more discipline, you need more constraints, you need to restrain yourself. இதெல்லாம் கட்டுப்படுத்தினா தான் அந்த தரத்தை நம்ம அடைய முடியும் அன்பார்ந்தவர்களே. அதனால இன்னைக்கு திருமுழுக்கு யோவான் சொல்ற மனம் மாறினா எப்படி மனம் மாறுறது? வாரம் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. வீட்டுக்கு போறோன்னா மாறிடுறோமா? ஒரு குறிக்கோள் வேணும்.
ஒரு குறிக்கோள் வேணும், ஒரு 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 நினைவு ஏதாவது ஒன்று செய்யணும். சம்பளம் சம்பாதிக்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு சில பேர் வந்து 2 வேலை 3 வேலை கூட செய்கிறீங்க. உழைப்பு போடுறோம் நிறையா, ஏன்னா சம்பார்த்தனை இவ்வளவு வேணும் என்று. ஆனால் ஆன்மீகத்தில் ஆண்டவரும் நான் நெருங்கி இருக்கிறோம் என்று எவ்வளோ பேர் உழைப்பு போடுறோம். அதனால் அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு கொஞ்சம் நம்ம நினைவு கொண்டு ஆர்வம். எனக்கு அமைதி, சாந்தம், பொறுமை வேணும் என்றால் இவங்க 2 முன்மாதிரியை சொன்ன புத்தரும் இயேசுவும் நானும் அந்த அளவுக்கு போகாட்டினாலும் ஒரு அளவு மாறணும். கடுகளவு இந்த வருஷத்தில் நான் மாற வேண்டும். இல்லை, ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தை நான் அகற்ற வேண்டும். நல்ல பழக்க வழக்கத்துக்கு நான் ஆளாக வேண்டும். அதன் வழியாக இந்த திருவிழாவை, கிறிஸ்துமஸை கொண்டாடும் பொழுது ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நினைவோடு நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு போகும் பொழுது, நான் இந்த வருஷம் என்னத்தை மாற்ற வேண்டும்? சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுல மாற மாட்டோம். இந்த காலத்தில், இந்த வருகை காலத்தில் இப்போ நம்ம வந்து கன்ஃபெஷன்ஸ் வருது, ஒப்புரவு சடங்கு. கொஞ்சம் முயற்சி செய்யுங்க இன்னும் ஆழமாக. அதில் வந்து சும்மா கடமைக்காக வராதிங்க. நான் தூய்மை அடைய வேண்டும், நான் மனம் மாற வேண்டும், என்னுடைய மனதில் வந்து அமைதி, பொறுமை, சாந்தம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அவர் உங்களுக்கு பக்கபலமாக, துணையாக நிச்சயமாக இருப்பார். ஆமென்.